வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்திலே முதலாக சிவில் இன்ஜினியரிங் படிப்பு, கட்டிடக்கலை படிப்பு எதுவுமே வர்றதுக்கு முன்னாடி சிவில் இன்ஜினியராக இருந்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது தூக்குணாங்குருவி அப்படின்னு ஒரு விடை கிடைக்குது. ஏன்னா அந்த தூக்குணாங்குருவி கூடு கட்டுறதை பார்த்தீங்கன்னா எந்த பாடத்திட்டத்திலையும் எந்த சிலபஸ்லையுமே அந்த மாதிரி ஒரு கட்டுமானம் கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக கட்டும். ஒரு சொட்டு கூட தண்ணி உள்ளே போகாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். அதுபோல் தூக்குணாங்குருவினுடைய வம்சாவழியில் கடற்குருவிகள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதில் ஒரு ஜோடி என்ன பண்ணுது, கடலோரத்தில் ஒரு மரத்தில் கூடு கட்டி முட்டையிட்டு அடகாத்துக்கிட்டு இருக்கு. அந்த முட்டை எப்போ பொறிக்கும், நம்ம குஞ்சுகளை எப்போ பார்க்கலான்னு ரொம்ப ஆர்வமாக ஒரு தாய்ப்பாசத்தோட ஒரு தந்தையினுடைய ஆர்வத்தோட ரெண்டும் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் பாருங்கள், நல்ல மழை, புயல், காற்று, டக்குன்னு அந்த கிளை உடைஞ்சு அந்த கூடு முட்டையோட கடலில் விழுந்துருச்சு. இதுக்கு ரெண்டு குருவிகளுக்கும் அவ்வளோ சங்கடம். அடாடா, நம்ம வம்சாவழி போச்சே, வாரிசு போச்சேன்னு அங்கேயும் இங்கேயும் தேடி அலையுது. அந்த சமயத்தில் ஆண் குருவி ஒரு யோசனை சொல்லுது, நீ கவலைப்படாத, நம்ம ஒரு வேலை செய்யலாம். இது பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கும். டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கடல் தண்ணீரை எல்லாம் எடுத்து வேறு பக்கம் கொட்டிட்டோன்னு சொன்னால் நமக்கு முட்டை கிடச்சிரும், நம்ம குஞ்சுகள்லாம் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு ஐடியா. முடியுமா? முடியும், வா முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு ரெண்டு குருவியும் அதனுடைய சின்ன வாயில் எவ்வளோ தண்ணி கொள்ளுங்க, சொட்டுக்களில் தான் சொல்ல முடியும், லிட்டர்லையா சொல்ல முடியும். அந்த மாதிரி ரெண்டும் அதை கொஞ்சம் தண்ணி எடுத்து கொண்டு போய் தள்ளி ஊற்றிடும், கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சம் தள்ளி ஊற்றிடும். இப்படி ரெண்டும் அந்த கடலில் இருக்க தண்ணியை வற்ற வைக்கிறதுக்காக படாத பாடுபட்டு முயற்சி பண்ணுது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், குருவியாவது தண்ணீரை தீர்ப்பதாவது அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுவீங்க. ஆனால் இதே மாதிரி கடலில் ஒரு தடவை எண்ணெய் கசிவு ஏற்பட்டு தண்ணி மேலே அப்படியே எண்ணெய் மிதந்ததே பரவலா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், வாளி எடுத்து அதெல்லாம் மோந்து ஊற்றலை. அப்போ இதையும் நீங்கள் நம்பித்தான் ஆகணும், சரியா? இப்படியே பண்ணிகிட்ருக்கு. அந்த சமயம் அந்த பக்கம் ஒரு பெரிய முனிவர் வரார். பயங்கரமாக தவங்கள் செய்து நிறைய வரங்கள் பெற்று ஒரு சக்தி வாய்ந்த முனிவர் வரார். அவர் வரும்போது இது ரெண்டும் வேகமாக போய் எடுத்து தண்ணியை கொட்டிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே தன்னுடைய ஞான திருஷ்டியில் கண்டுபிடிக்கிறார். மரம், கிளை காற்றுல உடையிறது, தண்ணியில் விழுகிறது எல்லாமே தன்னுடைய தவ வலிமையால் அந்த கடலை ஒரு 5 அடி 10 அடி பின்வாங்க செய்கிறார். அடிக்கடி நீங்கள் கேள்விப்படுவீங்களே, திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கியது, அதே தான் இது. அப்படி உள் வாங்கின உடனே அந்த கூடும் அந்த முட்டைகளும் அப்படியே இருக்குது. அது தண்ணியில் விழுந்ததுனால உடையலை. உடனே ரெண்டு குருவிக்கும் ஒரே சந்தோஷம். ஓடி போய் அந்த கூடு முட்டை எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு வந்துடுச்சு. நான் சொன்னேனே இல்லையா, தண்ணியை வற்ற வச்சா எப்படி எடுத்துடலான்னு, எடுத்துட்டோம் பற்றியா அப்படின்னு அந்த குருவி ஒன்றுக்கு ஒன்று பேசிக்குது. இவருடைய தவ வலிமையால் தான் கிடைச்சதே தவிர குருவிகளால் கிடைக்கல. இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கலான்னு யோசிக்கும்போது ஒரு குருவி நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். அதாவது உன்னால் முடியலைங்கிற ஆராய்ச்சியே நீ பண்ணாதே. 6வது அறிவு இருக்கே, என்ன பண்ணுறதுங்கிறீங்களா? அதுதான், அதை பயன்படுத்துகிற விதமாக பயன்படுத்தணும். எதுக்கு எடுத்தாலும் 6வது அறிவை பயன்படுத்தக்கூடாது. சிலதெல்லாம் கனமொழி செய்யணும். அப்போது தண்ணியை காலி பண்ணியே தீர்வோம் அப்படிங்கிற முழு முயற்சியோட, விடாமுயற்சியோட அந்த ரெண்டு குருவியும் பறந்து தண்ணி எடுத்ததுனால தான் முனிவருக்கு தெரிஞ்சது ஏன் இது எடுக்குது, எதனால் எடுக்குது அப்படிங்கிற காரணம். இந்த ரெண்டு குருவியும் கன்னத்தில் கையை கொடுத்து கண்ணீரும் கம்பளையுமா உட்கார்ந்து இருந்தால் அவர் இதை பற்றியே கவலைப்பட போகிறதில்ல. அவர் பாட்டுக்கு அவர் வழியே போயிருப்பார். இது ரெண்டும் பரபரப்பாக இருக்கங்காட்டி தான் அவர் அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு நிவர்த்தி பண்ணியிருக்கார். இதைத்தான் நாம் கடைப்பிடிக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வேண்டாம், முடியாது, நமக்கெல்லாம் அப்படின்னு இருக்காதீங்க. முட்டி பாருங்க, மோதி பாருங்க, முயற்சி செய்யுங்க.
எல்லா சமயமே மண்டை தான் உடையும்னு சொல்ல முடியாது. சில நேரம் நாம் நினைக்கிற விஷயங்களுடைய கதவு திறக்கலாம், அந்த காரியங்கள் நடக்கலாம், அதிசயங்கள் கூட நடக்கலாம். இதே மாதிரி தான் அந்த விடாமுயற்சி ஒரு சாதாரண காரியத்திலிருந்து சரித்திரம் படைக்கிற காரியம் வரைக்கும் அந்த முயற்சி கண்டிப்பாக நமக்கு உதவியே தீரும். சந்தேகமாக இருந்தால் முயற்சி தான் பண்ணணும். நீங்கள் காரணம் கதை கேட்டுட்டு இருக்கக்கூடாது. சரியா? இதாங்க எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், பொத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.